தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 17 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை தெற்கு கடைவீதியில் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், இந்த போராட்டம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய வேடநத்தம் அப்படிங்கிற கிராமத்துல 17 வயது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சிறுமி காட்டுப்பகுதியில பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிகழ்வு மிகப்பெரிய எதிர்விளைகளை ஏற்படுத்தி இருந்தது. அந்த நிகழ்வு தொடர்பான விசாரணை என்பது காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெற்றோரளித்த புகாரினுடைய அடிப்படையில காவல்துறை உரிய நடவடிக்கையை முதல் கட்டத்தில் எடுக்கவில்லை என்பதனுடைய காரணமாக அந்த நேரத்தில் அங்கு காவல் ஆய்வாளராக இருந்தவரும் பணியிட மாற்றம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு நடைபெற்று நாட்கள் பல கடந்தும் கூட இதுவரை அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர்கள் குறித்த தகவல் எதுவும் இதுவரை வெளியாகாத நிலையில கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படாததை கண்டித்து பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில தான் இன்றைய தினம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பிரதானமான கடைவீதிகள்ல கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் உடனடியாக காவல்துறை அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்வதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், விரைந்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் போதேதான் மற்றொரு செய்தியாக அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரை ஒரு சந்தேகத்தினுடைய அடிப்படையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அவரிடமும் பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆய்வு முடிந்து அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அடிப்படையில இந்த நடவடிக்கைகள் பரிசோதனைகள் என்பதும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை கண்டித்துதான் இந்த கருப்பு கொடி போராட்டமும் நடைபெறுகிறது. விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஆல்வின்.